ஒரு பூமர் தற்கூரி பயல அவனோட சுயரூபம் தெரியாம பாவம் காதலிச்சு திருமணம் செஞ்ச ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை செய்யப்பட்டு ஜாதி ரீதியா புண்படுத்தப்பட்டு இப்ப மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட காதல் கணவனாலையும் அவனோட குடும்பத்தாராலையும். கேட்கறதுக்கே ரொம்ப சங்கட்டமாவும் கொடுமையாவும் இருக்குல்ல. முன்னாடி எல்லாம் இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல தான் இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப காதலிச்சு திருமணம் பண்ண பொண்ணையே வரதட்சணை கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆமா, மர்மமான முறையில இறந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட கொலைன்னு தான் சொல்லணும். அந்த குடும்பம் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கு. சென்னை தாம்பரத்துக்கு பக்கத்துல உள்ள வரதராஜபுரத்தை சேர்ந்த ஸ்டெஃபி மெட்டில்டா அப்படின்ற ஐடில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல வாடகைக்கு இருந்த ராஜ்குமார் அப்படின்றவன் சிவகங்கைக்காரன். அவனை காதலிச்சு பல எதிர்ப்புகளுக்கு இடையில திருமணம் பண்றாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்டினா, அவன் ஹிந்து, வேற ஜாதி வேற மதம் அப்படின்றதுனால பல எதிர்ப்பு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சு கல்யாணம் பண்றாங்க. அந்த பொண்ணை காதலிக்கிற வர ஒரு மாதிரி இருந்தவன் அந்த பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாறி. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனோட பூமர் புத்தி, அவனோட தற்கொலைத்தனம் எல்லாம் வெளியே. அந்த ராஜ்குமாரோட அம்மா இந்த பொண்ணை வந்து ஜாதியின் பேரால ரொம்ப புண்படுத்திருக்காங்க. அதையும் கண்டுக்காம இருந்திருக்கேன் அந்த தற்கொலை. அதாவது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்துட்டா சடங்கு சம்பிரதாயம் அந்த செய்முறை அப்படின்ற பேர்ல இவங்கள்ட்ட நல்லா காசு அடப்பு போட்டிருக்காங்க. பணம் பறிக்கிறதே குறியா வச்சிருந்திருக்காங்க அந்த திருட்டு பைய. ஈவன் கல்யாணத்தப்ப அவங்க ஃபார்ச்சுனர் கேட்டு இருந்திருக்காங்க. அப்பவே அந்த பொண்ணு உஷாரா இருந்திருக்கணும். அப்படி உஷாரா இருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து மயக்கப்பட்ட நிலைமையில கிடந்திருக்காங்க. மாப்பிளையோட தம்பிக்காரன் இந்த உங்க பொண்ணு இப்படி கிடக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து பாத்துருக்காங்க, போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. முன்னாடியே அந்த பொண்ணு இறந்துருச்சுப்பான்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு. இதுக்கிடையில அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்டு அப்புறம் இறந்த இடத்துல உள்ள ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ராஜ்குமாரை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அந்த ஆடியோல அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நம்மளோட கம்பிகட்டும் கதைகள் 2.0 நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோல இந்த கேஸ பத்தின முழு விவரமும் இருக்கும். என்னென்ன கொடுமை எல்லாம் நடந்துச்சு எல்லாமே தெளிவா. இந்த சம்பவத்தை பொறுத்தளவு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதாவது பொண்ணோ பையனோ நீங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை இல்ல 100 தடவை நல்லா யோசிச்சு காதல் பண்ணுங்க. காதலுக்கு கண்ணு இல்ல யோசிக்காம வர்றதான் காதல் அப்படின்னு ஊழவுதார் உருட்டுலாம் உருட்டினீங்கன்னா அப்புறம்